Hello everyone, welcome to Chennai Dream Institute. So 10th September குறிய current affairs பார்த்துடலாம். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், R.N. Ravi to be governor of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன்ஸ் இருந்தது. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்னர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பன்வாரிலால் புரோஹித் வந்து முன்னாடி நமக்கு தமிழ்நாடு கவர்னராக இருந்தாங்க. பட் இப்போ வந்து R.N. Ravi அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்னராக. இவர் வந்து முன்னாடி கவர்னர் ஆஃப் நாகாலாண்டோட கவர்னராக இருந்திருக்காரு. அண்ட் அப்போ பன்வாரிலால் புரோஹித் எப்படி, அவர் வந்து வேற எந்த ஸ்டேட்டும் இருந்தாரா? அவர் ஆல்ரெடி வந்து பஞ்சாபோட கவர்னராகவும் இருந்தார். ஒரு கவர்னர் 2 ஸ்டேட்டோட கவர்னராக இருக்கலாம். ஒரு பர்சன் 2 ஸ்டேட்டோட கவர்னராக இருக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் 2 ஸ்டேட்டோட கவர்னர், 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்கு கவர்னராக இருக்கலாம். அப்படி நமக்கு பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாடு அண்ட் பஞ்சாப் 2 ஸ்டேட்டோட கவர்னராகவும் இருந்தார். பட் இப்போ வந்து நமக்கு தமிழ்நாடு கவர்னராக R.N. Ravi அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாபோட ஃபுல் ஃப்ளெஜ்டு கவர்னராக இப்போ பன்வாரிலால் புரோஹித் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அலாங் வித் தமிழ்நாடு கவர்னர் மற்ற ஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் கவர்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெஃப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் வந்து உத்தராகண்டோட கவர்னராகவும், அடுத்து ஜக்தீஷ் முகி வந்து கவர்னர் ஆஃப் அஸ்ஸாமா ஆல்ரெடி இருந்தார். பட் இப்போ R.N. Ravi வந்து நமக்கு தமிழ்நாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுனால இப்போ அவர் தான் வந்து நாகாலாண்டோட கவர்னராகவும் இருக்கார். ஸோ இவருக்கு வந்து இப்போ 2 ஸ்டேட்ஸோட கவர்னர் போஸ்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ வித் திஸ் பேக்ரவுண்ட் நம்ம கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். கவர்னர் வந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் நமக்கு கவர்னர், சீஃப் மினிஸ்டர், தென் அகெயின் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இப்படி பார்ப்போம். கரெக்டாக? ஸோ கவர்னர் வந்து பார்ட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆல்சோ ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட் அப்படின்னு. ஏன்னா கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட். ஓகே, பிரசிடெண்ட் தான் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு பை வாரண்ட் பை ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் அப்படின்னு சொல்லுவோம். பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஏன்னா பிரசிடெண்ட் டிரெக்டாக அவரோட கையெழுத்து இருக்கும். ஸோ வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் அப்படின்னு சொல்லுவோம். பிரசிடெண்ட் டிரெக்டாக கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் இப்போ வந்து இது கான்ஸ்டியூஷனல்லே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கா அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக தான் நம்ம வந்து ஒரு பர்சன் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்க்கு கவர்னராக இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956. ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவர்னருக்குன்னு எந்த ஒரு எலெக்ஷனும் கிடையாது. லைக் நம்ம பீப்புள் நம்ம வந்து டிரெக்டாக எலெக்ட் பண்ணுறோம் அப்படி எதுவும் கிடையாது. இது வந்து பியூர்லி வந்து பிரசிடெண்ட்டோட முடிவு தான். ஓகே, அண்ட் இது வந்து நம்ம ஏன் இப்படி முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கவர்னரையும் தனியாக தான் எலெக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. வி ஆர் ஃபாலோயிங் கெனேடியன் மாடல் ஆஃப் அப்பாயிண்டிங் த கவர்னர். கனடாவில் அப்படி தான் கவர்னர் இருக்காங்க அப்படின்னா, கனடாவில் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேட்ஸை. ஸோ அந்தந்த ப்ராவின்ஸ் கவர்னர் ஜென்ரல் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு அந்தந்த ஸ்டேட் கவர்னரை பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் நோ டிரெக்ட் எலெக்ஷன். ஓகே, இது வந்து கெனேடியன் மாடல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதும். அண்ட் 2 இம்பார்ட்டண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி நம்ம சிட்டிசனாக இருக்கணும், லைக் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் கவர்னர் ஆகிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு சர்டன் கன்வென்ஷனாக என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது R.N. Raviன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாட்னா, பிகார், அதாவது கேரளா கேடர் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் அவர் பிகாரில் தான் பிறந்திருக்காரு எல்லாமே. ஸோ ஹீ இஸ் நாட் அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. அதே மாதிரி தான் நமக்கு பன்வாரிலால் புரோஹித் முன்னாடி போட்டிருந்தாங்க கவர்னரும் அப்படி தான். ஹீ இஸ் நாட் அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இப்படி தான் அந்தந்த ஸ்டேட் பீப்புளே வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு கவர்னராக போட மாட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸில் இன்வால்மெண்ட் இல்லாமல் அவங்களோட டியூட்டியை அவங்க கரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவுட் சைடராக பார்த்து தான் போடுவாங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கே வந்துட்டு லைக் அந்தந்த ஸ்டேட் பர்சனே கவர்னராக போடுற ஹேபிட் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ரூல்னு இல்லை, ஒரு கன்வென்ஷனாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம். ஒரு அவுட் சைடராக இருக்கணும். அதே மாதிரி பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரை கன்சர்ன் பண்ணுறது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம்.
இப்போது நம்ம ஸ்டேட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம், இது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேஷன், ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்கிறது ஒரு கன்வென்ஷன். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து நமக்கு ரீசெண்டாக புதுச்சேரி லெஃப்டினன்ட் கவர்னர் இஷ்யூலாம் பார்த்தோம். கரெக்டாக சிஎம் அண்ட் நமக்கு முன்னாடி லெஃப்டினன்ட் ஜெனரல் கிரண் பேடியாக இருந்தாங்க, கரெக்டாக கவர்னராக இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டசில் இருக்கும். 2 பேருக்கும் வந்து ஒரு லைக் அந்த ரூலிங் வந்து ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ப்ரீச்சும் பண்ணியிருக்காங்க. பட் இது ரெண்டுமே யூஸ்வலாக ஃபாலோ பண்ணக்கூடிய கன்வென்ஷன். ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்டேட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடாது, அவுட் சைடராக இருக்கணும் அப்படிங்கிறதும், தென் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் சர்டன் கேசஸில் நடக்காமலும் போயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் கவர்னர்ஸ், உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, இப்போ யார் எந்த ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாமிரபரணி சிவிலைசேஷன். நம்ம சீஃப் மினிஸ்டர் அசம்பிளியில் தாமிரபரணி சிவிலைசேஷன் வந்து 3200 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இது எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு சிவகலை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பரியல் ஏர்ன் வந்து கிடச்சிருக்கும். இந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் கார்பன் டேட்டிங் அனாலிசிஸ் மூலமாக நமக்கு அது எந்த வருஷத்துடையது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1155 BCE. ஸோ சுமார் ஒரு 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஸோ தாமிரபரணி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஓல்டு, லைக் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்ஷியன் சிவிலைசேஷன். இந்தியாவோட மொத்த கண்ட்ரியோட தொடக்கமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அசம்பிளியில் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் பேசியிருப்பார். அண்ட் ஆல்சோ திருநெல்வேலியில் பொருணை மியூசியம், பொருணை ரிவர் தான் நம்ம தாமிரபரணி அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக. ஸோ பொருணை மியூசியம் வந்து சீக்கிரமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபர்தராக இந்த ரிசர்ச்சை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணணும். மற்ற ஸ்டேட்ஸ்லையும் நம்ம தமிழ் மக்களுடைய பழக்க வழக்கங்கள், தமிழ் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இந்த ரிசர்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்ட் அண்ட் ஓமன்லையும் இந்த தமிழ் பீப்புளோட இன்வால்மெண்ட், ட்ரேட் ரிலேஷன்ஸ் இருந்திருக்கிறதுக்கான சான்றுகள் நிறையா கிடச்சிருக்கு. ஸோ அந்த கண்ட்ரீஸ்லையும், எங்கள் ஈஜிப்ட் அண்ட் ஓமன் அந்தந்த கண்ட்ரீஸ்லையும் நம்ம ஃபர்தராக இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னும் பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொருணை மியூசியம் திருநெல்வேலியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு அசம்பிளியில் சீஃப் மினிஸ்டர் சொன்ன விஷயம்தான் கமிஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். அதாவது நமக்கு நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து செப்பரேட்டாக கமிஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி எஸ்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அசம்பிளியில் ஒரு பில்லே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. It will have a power of a civil court trying a suit under Code of Civil Procedure 1908. இது யூஸ்வலாக நமக்கு நேஷனல் கமிஷனில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான பவர்ஸ் தான். லைக் சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ பவர்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்சன் சம்மன் பண்ணணும், இல்லை ஏதாவது அசம்பிளிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு சர்டன் ரிப்போர்ட், ஒரு டேட்டா தேவைப்படுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அதெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடியது, அதெல்லாம் சம்மன் பண்ணக்கூடியது பவர் எல்லாமே வந்து இந்த கமிஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. அண்ட் இதில் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன் அண்ட் 5 அதர் மெம்பர்ஸ். இதே நீங்கள் நேஷ்னல் கமிஷனில் பார்த்தீங்கன்னா இதே தான், ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், பட் 3 அதர் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் நம்ம ஸ்டேட் கமிஷனில் 5 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து நமக்கு ஒரு எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள் வந்து ஒரு சர்டன் கேசஸில் அவங்களுக்கான லைக் ஒர்க்கை கரெக்டாக பார்த்து கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையோ இல்லை ஒரு நீதியோ அவங்களோட டியூட்டியை சரியாக செய்யாதனால கிடைக்காம போயிருச்சு அப்படின்னாலும் அந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு
ரெண்டுமே வந்து நமக்கு அவங்க ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. ஸோ இந்த 2 ஆக்டு கீழே தான் நமக்கு இந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேசஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ஆக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பேசிக்கலி சிவில் கோர்ட்னாலே இந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கேசஸ் தான் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் வந்து அவங்களோட ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த கமிஷன் கிட்ட டிரெக்டாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, கமிஷன் கிட்ட விக்டிம் அந்த பாதிக்கப்பட்ட பர்சனும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை கமிஷனாகவே சுவோ மோட்டோ ரெக்கக்னிஷன் எடுத்து கேஸை வந்து எடுத்து நடத்தலாம். ஓகே, இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டேட் அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய பில்லோட ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹுசைன் சாகர் லேக். இது எங்கே அப்படின்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக அந்த தெலுங்கானா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு கணேஷ் சதுர்த்தி நடக்குது இல்லையா, முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த கணேஷ் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ வந்து கரைப்பாங்க, கரெக்டாக. ஸோ அப்படி வந்து இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட் அப்படின்னா, ஹுசைன் சாகர் லேக்கில் வந்து நீங்கள் ஐடல் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து விநாயகர் சிலை மேக் பண்ணுறதுலாம் பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து என்விரான்மெண்ட் ஸ்பாயில் பண்ணும், லேக்கை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுசைன் சாகர் லேக்கில் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஹுசைன் சாகர் லேக் பற்றி சொல்லணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மேன்மேட் லேக் தான். ஸோ இது வந்து நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் தான், மேன்மேட் லேக். அண்ட் யார் பில்ட் பண்ணா அப்படின்னா ஹஸ்ரத் ஹுசைன் ஷா வாலி 1562 பில்ட் பண்ணியிருக்காங்க டியூரிங் த ரூல் ஆஃப் இப்ராஹிம் குலி குதுப் ஷா. ஏன்னா ஹைதராபாத் அந்த டைமில் ஃபுல்லாக நிசாம்ஸ் அண்ட் நாசர்ஸ் இவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ அந்த டைமில் வந்து பில்ட் பண்ணதான் இது. இட்ஸ் அ மேன்மேட் லேக். ஓகே, எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரினா ரிவர் மூசி, இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி தான் இந்த லேக் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த லேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிட்டியை வந்து டிரெக்டாக கனெக்ட் பண்ணுது. ஒன்று வந்து ஹைதராபாத், இன்னொன்று வந்து செகண்டராபாத். உங்களுக்கே தெரியும் ஹைதராபாத் கேபிட்டல் ஆஃப் தெலுங்கானா, கரெக்டாக. ஸோ இந்த 2 சிட்டியும் கனெக்ட் பண்ணுற லேக்காக வந்து ஹுசைன் சாகர் லேக் இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ செட் டு பி த லார்ஜஸ்ட் இன் ஏஷியா. லைக் மேன்மேட் லேக்கில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த லேக்கோட சென்டரில் ஒரு ராக் ஆஃப் கிப்ரல்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக் மேலே 16 மீட்டர் ஹை, ஆல்மோஸ்ட் ஒரு 350 டன் வெயிட்டும் இருக்கிற ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சு வந்து இருக்குது. ஸோ ஒரு பெரிய லேக்கு, அந்த லேக்குக்கு நடுவில் இவ்வளோ 16 மீட்டர் டால் இருக்கிற ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் 2012 வேர்ல்டு டூரிசம் டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹுசைன் சாகர் லேக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ மேன்மேட் லேக். ஓகே, நெக்ஸ்ட்டு NIRF ரேங்கிங், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க். ரீசெண்டாக இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெளியிடக்கூடிய ரேங்கிங். ரீசெண்டாக நமக்கு இந்தியா ரேங்கிங்ஸ் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுது? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஏர்லியர் MHRD. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா டு ரேங்க் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கண்ட்ரி. அதாவது நம்ம ஊரில் ஆஃப்டர் 12th எவ்வளவோ ஹையர் எஜுகேஷன் கோர்சஸ் இருக்குது, எவ்வளவோ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, எவ்வளவோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அகாடமிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா காலேஜஸ் இருக்குது, கரெக்டாக. பட் அதெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட குவாலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன, லைக் அவங்கள வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்தியாவில் அவங்களுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ்னஸ் உருவாக்கணும், அவங்களோட ரேங்கிங் வந்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் 2015 நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்தியா ரேங்கிங்ஸ் 2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ இதில் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா 5 parameters இருக்குது. ஸோ இந்த 5 parameter வச்சு தான் ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை ரேங்கிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் TLR, தென் ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ், தென் கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ், தென் அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி, தென் பியர் பர்செப்ஷன். ஸோ எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தான் நினைக்கிறேன். கிராஜுவேஷன் அவுட்கம்ஸாக இருக்கட்டும், அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கா அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி படிக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம். தென் பியர் பர்செப்ஷன் ஆப்வியஸ்லி. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் என்னென்ன கேட்டகரிஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கேட்டகரிஸ். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி இருக்குது, காலேஜ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா செப்பரேட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்குன்னு செப்பரேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 11 கேட்டகரிஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் நேஷ்னல் ரேங்கிங் இருக்குது. தென் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸில் எது வந்து பெஸ்ட்
அதில் வந்து யார் டாப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு யூனிவர்சிட்டிஸ்க்கு செப்பரேட் ரேங்கிங், தென் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு செப்பரேட் ரேங்கிங், தென் ஓவராலாக காலேஜஸ்க்கு செப்பரேட் ரேங்கிங், தென் மெடிக்கல் காலேஜஸ், தென் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், தென் ஃபார்மசி, லா, ஆர்கிடெக்சர், டென்டல், ரிசர்ச் வந்து இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸில் இந்தியாவில் எது பெஸ்ட், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸில் டாப்பாக இருக்கிறது இப்படின்னு சொல்லி ரேங்க் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. ஓகே, ஸோ ஓவரால் நேஷ்னல் ரேங்கிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது பாருங்கள், ஓவரால் நேஷ்னல் ரேங்கிங்கில் ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸ்கோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 86.8ன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்சி பெங்களூர், ஐஐடி பாம்பே, டெல்லி, கான்பூர், காரக்பூர், ரூர்க்கி, குவாஹாட்டி, இது எல்லாமே உங்களுக்கு ஐஐடி தான் இருக்கும். கடைசி 2 ஜேஎன்யூ அண்ட் பிஹெச்யூ, அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஒன்று டெல்லி இன்னொன்று வாரணாசி. ஸோ ஓவரால் ரேங்கிங்கில் மேக்ஸிமம் டாப் 8 உங்களுக்கு ஐஐடிஸ்லேருந்து தான் இருக்குது அண்ட் லாஸ்ட் 2 வந்து செப்பரேட்டாக யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. இதுதான் ஓவரால் ரேங்கிங். ஓவரால் ரேங்கிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ரேங்கிங்கில் பாருங்கள், யூனிவர்சிட்டிஸில் ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, தென் இன்ஜினியரிங்கில் ஐஐடி மெட்ராஸ் வந்து டாப்பில் இருக்குது, காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மிரண்டா காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அண்ட் இதில் தான் நமக்கு வந்து லோயோலா காலேஜும் 3rd place ஆர் சம்திங் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களோ இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் வந்து காலேஜஸ் நெக்ஸ்ட்டு சேரணும்னு இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் பற்றி பேக்ரவுண்ட் தெரியணும் அப்படின்னா அவங்களோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அது பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதில் படித்தவங்களை ஏன்னா இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தி பெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எய்ம்ஸ் நியூ டெல்லி அதுதான் வந்து டாப்பில் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் ஐஐஎம் அகமதாபாத், தென் ஃபார்மசியில் ஜமியா ஹம்தர்ட், லா காலேஜஸில் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூரு வந்து டாப்பில் இருக்குது. ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் ஐஐடி ரூர்க்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. தென் டென்டலில் மணிப்பால் காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சில் ஐஏஎஸ்சி பெங்களூர். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கேட்டகரி வைஸ் ரேங்கிங். ஓவரால் ரேங்கிங்கில் ஐஐடி மெட்ராஸ் டாப்பில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் என்ஐஆர்எஃப். நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் சம்மிட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வருஷம் பிரிக்ஸ் சம்மிட் வந்து வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸாகவே கன்க்ளூட் ஆயிருக்கு. இதை யார் சேர் பண்ணா அப்படின்னா இந்தியா தான். ஸோ அதனால தான் நமக்கு வந்து நியூ டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெல்லி டிக்ளரேஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் மெம்பர்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் நியூ டெல்லி டிக்ளரேஷனில் அவங்களோட ஃபோக்கஸ் எதுவாக இருந்தது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இஷ்யூ தான். ஸோ தாலிபான் வந்து அவங்க இன்டரீம் கவர்மெண்ட் அங்கே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட அவங்க கவர்மெண்ட் ஃபார்மலாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிறையா கண்ட்ரீஸை இன்வைட்லாம் பண்ணியிருக்காங்க. டர்க்கி, கத்தார், ஈரான் சொல்லிட்டு நியர்பை நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்களெல்லாம் அந்த லைக் ஓத் டேக்கிங் செரிமனிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரா ஆப்கான் டயலாக் வந்து நடக்கணும், எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணி லைக் யாரையும் ஆப்கானிஸ்தானில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுபடி இன்ட்ரா ஆப்கான் டயலாக் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி நடக்கணும். அப்போ தான் ஆப்கானிஸ்தானில் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு பீஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறது நியூ டெல்லி டிக்ளரேஷனில் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன் பிளான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவுண்டர் டெரரிசம், ஏன்னா ஆப்கானிஸ்தானில் நமக்கு இப்படி ஒரு க்ரைசிஸ் இருக்குது, இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னோடனே நம்ம இந்தியாவில் வந்து நிறையா மிலிட்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் பார்டர்ஸ் க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் எல்லாமே நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ் தான் இல்லையா, ரஷ்யா, சைனா. ஸோ இதே மாதிரி தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருக்கும். ஸோ கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன் பிளான் வந்து ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இஷ்யூ வந்து ஓவராலாக அவங்க சுற்றி இருக்கிற ஆப்கானிஸ்தானை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட்டையும் மற்ற கண்ட்ரீஸையும் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது, மற்ற கண்ட்ரீஸோட நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு வந்து எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன் பிளான் வந்து ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நான் இன்டர்ஃபெரன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி குரூப்பிங்ஸ்லாம் அவங்கவுங்க ட்ரேட் ரிலேட்டட், இல்லை எக்கனாமி ரிலேட்டட், இல்லை நேஷனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஒரு சைடு எடுத்து, அதாவது நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பிரிக்ஸ் இந்த 5 கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து இது வரைக்கும் லைக் தாலிபான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை ஓப்பனாக அப்போஸ் பண்ணியோ எந்த ஸ்டேட்மெண்ட்டும் டிரெக்டாக கொடுக்கல. நம்ம வந்து ஓவராலாக ஆப்கானிஸ்தானில் பீஸ் வரணும் அப்படின்னு ஒரு லைக் ஒரு குட் இன்டென்ஷனோட ஒரு ஜென்ரலாக தான் கருத்து சொல்லிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஆனால் இதே ரஷ்யா அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா அவங்க தாலிபானோட ஓப்பனாக ட்ரேட் ரிலேட்டடாக இல்லை ஃப்யூச்சராக லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ரெடியாகவே இருக்காங்க. ஒரு
பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு ஃபர்தராக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாகவே இருக்காங்க. ஏன்னா சைனா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஆஃப்டர் தாலிபான்ஸ் டேக் ஓவர் ஒரு $31 million அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ சைனாக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியல. ஆனால் இந்தியா வந்து இதை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவும் இந்த மாதிரி ஓப்பனாக கொடுக்கல. பட் ரஷ்யா அண்ட் சைனா பார்த்திங்கன்னா தாலிபான்ஸோட ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு பிரிக்ஸ் ஒரே குரூப்பிங்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ அகெயின் கவுண்டர் பேண்டமிக் கோஆப்ரேஷன் இது பற்றியும் பேசியிருக்காங்க. லைக் நம்ம எப்படி COVID-19 வந்து இது பண்ணலாம், தென் வேக்சின்ஸ்லாம் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒவ்வொரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டும் பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் பிரிக்ஸ் நியூ டெல்லி டிக்ளரேஷனோட ஓவரால் அவுட்கம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், C-295 மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஃபார் தி IAF, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு C-295 MT ஏர்க்ராஃப்ட், அதாவது MTA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ரீசெண்டாக சேங்ஷன் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. ஸோ இந்த C-295 ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் SA ஸ்பெயின், இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸ்பெயினில் இருக்கிறது, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் IAFக்காக. ஆல்ரெடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நமக்கு ஏவ்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஏர்க்ராஃப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு, லைக் ஏஜிங் ஏவ்ரோஸ் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போது. ஸோ ஏன்னா 1960s வந்து இதை நம்ம ஏர்ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ணது. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவ்வளோ ஓல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக C-295 வந்து நம்ம ஸ்பெயின் கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். ஸ்பெயின்லேருந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். இது வந்து மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஏன்னா ஏவ்ரோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 டன் கெப்பாசிட்டி உடையது தான். ஆனால் இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர் பண்ண போகிறது 5 to 10 டன் கெப்பாசிட்டி அண்ட் ஆல்சோ ரியர் ரேம்ப் டோர் ஃபார் குவிக் ரியாக்ஷன் அண்ட் பேரா ட்ரூப்பிங் ஆஃப் ட்ரூப்ஸ் அண்ட் கார்கோ. ஸோ இது வந்து நமக்கு பேரா ட்ராப்பிங் ஆஃப் ட்ரூப்ஸ் அண்ட் கார்கோக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இமீடியட் ரியாக்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் அப்படின்னா இண்டிஜினஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் வந்து இதில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இண்டிஜினஸாக டெவலப் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ ஸ்பெயின் இந்த ப்ரைவேட் செக்டர் இருக்குது இல்லையா, இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து நமக்கு அவங்களோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 56 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஏர்க்ராஃப்ட் சென்ட் பண்ணுவாங்க. தென் அந்த மாடல் வச்சு ரிமைனிங் ஏர்க்ராஃப்டை நம்மளே இந்தியாவில் அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஏரோஸ்பேஸ் செக்டாரில் ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரைவேட் கம்பெனியோட ஒரு ட்ரேடிங் வச்சுக்கிறது. அண்ட் ஆல்சோ நம்ம ஓன் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றதும். ஓகே, ஸோ இது வந்து எந்த ஏர்க்ராஃப்டை ரீப்ளேஸ் பண்ணுது, ஏவ்ரோஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ யார் இந்த மாதிரி யூஸ்வலாக இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறா அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ நம்ம எப்படி MSPக்கு வந்து கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. C-295 மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஓகே, ஸ்பெயின் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனி வந்து ரீசெண்டாக இந்தியாவை விட்டு, அதாவது இந்தியாவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து 2 இடத்துல இருக்குது, சனந்த் அண்ட் இன்னொன்று வந்து சென்னையில் வந்து நமக்கு 2மே இருக்குது. லைக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் 2மே சென்னையில் அவங்களோட கம்பெனி இருக்குது. ஸோ இந்த 2 கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவை விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்தியாவில் வந்து பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு, ஆப்ரேஷனல் லாஸ் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற யூனிட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங்கே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் ஃபோர்ட் வந்து எம்ப்ளாய் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோர் தென் 4000 எம்ப்ளாயீஸ் வந்து டிரெக்டாக இருக்காங்க அப்படின்னும், அண்ட் ஆல்சோ ஃபோர்ட் டீலர்ஷிப் மூலமாக, ஏன்னா ஃபோர்ட் கம்பெனியோட டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரான்ச்சைஸ் இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக அவங்க தான் கம்ப்ளீட்டாக வந்து இதனால் பாதிப்படைவாங்க. ஏன்னா FADA, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அண்ட் அசோசியேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ட் அவுட்லெட் பார்த்திங்கன்னா மொத்தமாக அவங்களுக்கு வந்து 170 டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 391 சம்திங் அவுட்லெட் வச்சுருக்காங்க. அதில் அந்த ஒரு அவுட்லெட்டுக்குன்னு சொல்லிட்டு தனி எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கல ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 எம்ப்ளாயர்ஸ் வந்து இந்த டீலர்ஸ் மட்டுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாப்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து எல்லாருக்குமே காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அதுக்கு FADA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு 40,000 எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் இமேஜினே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அவுட்லெட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அந்த ஒவ்வொரு அவுட்லெட்லேயும் அவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு 40,000 பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் பேசியிருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது வந்து எங்களுக்காக நீங்கள் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சடனாக அவங்களோட யூனிட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது நம்ம வந்து, அதாவது டொமஸ்டிக்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட வந்து அகெயின் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. பட் அகெயின் இந்த ஃபோர்டு இஷ்யூக்கு அப்புறம் திருப்பி வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு கம்பெனி வெளியே போகுது அப்படின்னா, ஃபோர்டுக்கு முன்னாடி நிறையா கம்பெனிஸ் வந்து ஆக்சுவலி நமக்கு 2017 நிறையா கம்பெனிஸ் வெளியே போயிருக்கு. இதில் வந்து HD ஒன்று, ஹார்லி டேவிட்சன் தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுமே அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்தியாவிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபோர்டு வந்து நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் டு லீவ் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so that's it guys, thank you so much for watching, see you tomorrow.